மாதாஜி கிருஷ்ணபாய் 1 கோடி ஞாபக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாரி நம்ம சுவாமி யாருக்கிட்டாவது இந்த டாஸ்க் மாரி குடுத்துருக்காருங்களையா? மாதாஜி கிருஷ்ணபாய் 1 கோடி இல்ல. 16,000 கோடி தடவ ராமநாமம் சொல்லணும்னு சொல்லி ஒரு இது எய்ம் பண்ணாங்க. அப்பா சமாதி ஆனதுக்கப்புறம். அந்த ஆசிரமத்தில வந்து இது ஒரு ரொட்டீனாவே பண்ணாங்க. இந்த 16,000 கோடி மந்திரத்த வந்து முடிச்சதுக்கப்புறம் 2வது ரவுண்டு நடந்தது. அதுவும் 16,000 கோடி மந்திரம் முடிச்சாங்க. 3வது ரவுண்டு முடிஞ்சு இப்ப 4வது ரவுண்டு நடந்துட்டு இருக்கு இப்ப. ஸோ ராமநாமம் அங்க எப்பயும் ஒலிச்சிட்டே இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா ராமநாமத்த தவிர்த்து உங்க காதுல வேற எதுவுமே விழாது. காத்தடிச்சா கூட அங்குள்ள மரங்கள் முதற்கொண்டு, செடி கொடிகள் முதற்கொண்டு, அங்குள்ள மக்கள் முதற்கொண்டு இந்த ராமநாமத்தை தான் உங்களால கேட்க முடியும். வேற எதுவுமே அங்க கேட்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடம் ஆனந்தாசிரமம். இதே மாதிரி ஒரு டிவோட்டி வந்து சாமிகிட்ட கேட்குறாங்க, சாமி நான் வந்து சரவண பவானுங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கேன். 6 கோடி தடவை இந்த மந்திரத்தை உச்சரிச்சா முருக தரிசனம் கிடைக்குமாமே, சண்முகனுடைய தரிசனம் கிடைக்குமாமே, இது உண்மையா சாமி? நான் 6 கோடி தடவை ஜெபிச்சிட்டேன் சாமி, எனக்கு கிடைக்கலையே சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா இது எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்க? 6 கோடி தடவைன்னு எப்படி உங்களால் கவுண்ட் பண்ண முடியும்? அதனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கம்மா, முருகன் காட்சி தரதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எப்போ முருகன் உங்களுக்கு காட்சி கொடுக்குறாரோ அப்போ தான் நீங்கள் 6 கோடி தடவை சொல்லியிருக்கிறதா அர்த்தம். அதனால் சொல்லிக்கிட்டே இருங்கன்னார். இத்தனை தடவை சொல்லிட்ட உடனே எனக்கு இது கிடைக்கணும்னு கேட்கறது இல்லை பக்தி. எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கிறது பக்திங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். எப்பயுமே இதுக்கு வந்து இத்தனை கோடி மந்திரங்கள், இத்தனை கோடி உச்சாடனங்கள் இதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. எப்போ வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஆத்ம தரிசனம் கிடைக்குதோ அப்போ வரைக்கும் அந்த நினைவுகள் இருக்கணும். பகவத் நினைவுகள், அந்த ஒரு ஆன்மீக நினைவுகள் எப்பயுமே குருவுடைய அந்த நாம ஒரு ஜபம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு அந்த நாம சாட்சாத்காரம் கிடைக்குதோ, என்னைக்கு அந்த குரு சாட்சாத்காரம் கிடைக்குதோ, அன்னைக்கு அந்த நாமமும் அந்த சொரூபமும் நம்மளை விட்டு விடப்பட்டு போயிடும். அது மறைஞ்சிடும், அதாவே மறைஞ்சிடும். நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. இங்கே மிச்சம் இருக்கிறது உங்களுடைய குரு ஸ்வரூபமும் உங்கள் குருவுடைய அந்த ஒரு பரிபக்குவ நிலையும் தான் இருக்குமே தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காது. அதற்கான பயிற்சியாக இந்த எண்ணிக்கையை நம்ம பயிற்சி பண்ணீங்கன்னா மறுபடியும் மாட்டிக்குவீங்க. என்னைக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணுறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து யூ வில் கிரியேட் சம் மோட்டிவ். அந்த மோட்டிவ்னு ஒன்று வந்துருச்சுன்னா போச்சு, அன்பு செதஞ்சு போகும். இதை வந்து மோட்டிவ்னு கொண்டு வராதிங்க. அதுக்கு வழிமுறைகள், பயிற்சி முறைகள் சொல்லாதீங்க. எப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்ல தோணுதோ அப்பெல்லாம் சொல்லுங்க. இது அன்பில் வரக்கூடியதாக இருக்குமே தவிர்த்து பயிற்சியில் வரக்கூடியதாக இருக்கக்கூடாது. பயிற்சியில் வராதுன்னா இப்போ நீங்கள் வந்து உடல் பயிற்சி பண்ணிங்கன்னா உடல் உறுதியாகும். இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்கள் உள்ளம் உறுதியாகும், உங்கள் நினைவுகள் உறுதியாகும். அப்போ அதுலேருந்து மீண்டு வர்றது இன்னும் கஷ்டமாயிடும். இது வந்து தானாக மலர்ந்து மனம் வீசக்கூடிய ஒரு மலராக இருக்கணுமே தவிர்த்து நாமத்தை வந்து நான் சொல்லணும்னு ஒரு வைராக்கியத்தோடு சொல்கிறது வந்து தப்பாக போயிடும். வைராக்கியத்தோடு வாழலாம், வைராக்கியத்தோடு நினைக்கிறது தப்பு. நான் நினச்சே ஆகணுங்கிற வைராக்கியத்தோடு. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது ஒன்று அத்தியாவசியமான காரியங்கள் இருக்கலாம். ஒரு குழந்தைய உடனே நீங்கள் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். இல்லை நான் வந்து இத்தனை தடவை நாம சொல்லிட்டு தான் மற்ற காரியம் பண்ணுவேன்னு சொன்னால் அந்த குழந்தை போயிடும். அதனால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நீங்கள் சொல்லணும். மற்ற சமயங்களில் உங்களோட சுதர்மங்களையும் நீங்கள் செய்யணும். இன்றைக்கும் நிறைய பேர் டார்கெட் வச்சு எண்ணிக்கை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க பாவம்னு சொல்லிட்டு போகிறது என்ன வழி இருக்குது? அவங்களுக்கு ஏதோ கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு எது கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக ஒன்று கிடைக்கும். என்ன? வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும். மாற்றி மாற்றி துன்பங்களும் கஷ்டங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து மறுபடியும் மாலை உருட்டுறது இன்னும் அதிகம் ஆகிட்டே இருக்கும். மாலை உருட்டுறது அதிகமாகுமே தவிர்த்து அதுக்கு ஈக்குவலாக அதனுடைய கஷ்டங்களும் அதிகமாகிட்டே தான் போகும். என்றைக்கு மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு என்றைக்கு மனசுக்குள்ளே வந்து அன்பால் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்களோ, என்றைக்கு அந்த பக்தி பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ, அன்றைக்கி ஒவ்வொரு துன்பங்களாக உங்களை விட்டு விலகிடும். நீங்களே விலகிடுவீங்க. உங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு போயிடுவீங்க. ஏன்னா அத்தனை துன்பத்துக்கு காரணம் நீங்களும் நானும் தான். எனக்கு வர துன்பத்துக்கு காரணம் நான் தான். என்னைக்கு நான் விடுபட்டு போயிட்டேனோ அன்றைக்கி துன்பங்களும் விடுபட்டு போயிடும். அன்றைக்கி இருக்கிறது வெறும் பரமாத்மா மட்டும்தான் இருக்கும். சுவாமி மட்டும்தான் இருப்பார். அதனால் துன்பத்துக்கு காரணமான நான் போகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தான் நாமஜபமாக இருக்கணுமே தவிர்த்து, நாமஜபத்தை வந்து நீங்கள் எண்ணிக்கையில் கொண்டு வந்து அதுக்கு ஒரு குறிக்கோளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க.
இத்தனை தடவை நாம ஜபம் பண்ணால் எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், சாட்சாத்காரம் கிடைக்கும், இது கிடைக்கும் நீங்கள் நினச்சி போனீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். நீங்கள் முழு மனதோட அந்த பக்தி சிரத்தையோடு உங்களால் சொல்ல முடியாது. அந்த குறிக்கோள் வேண்டாம், அந்த வைராக்கியம் அந்த இந்த இதில் வேண்டாம், வைராக்கியமும் வேண்டாம். இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணுங்கிற வைராக்கியம் வேண்டாம். சுவாமி யாருக்காவது இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்காருங்களா ஐயா? சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். இப்போ 6 கோடி தடவை சொன்னால் எனக்கு முருக சாட்சாத்காரம் கிடைக்கும்னு சொன்னாங்களே, நான் 6 கோடி தடவை சொல்லிட்டேன்னு சொல்லி கேட்டாங்களே அந்த அம்மா. அம்மா நீங்கள் 6 கோடி தடவை நீங்கள் எப்படி எண்ணீங்கன்னு கேட்டார். 6 கோடி தடவை எண்றது எப்படி முடியுமா? அப்போ நீங்கள் எப்போ முருக தரிசனம் கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் 6 கோடி தடவை சொல்லியிருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். நம்ம சுவாமி நாமத்தை அந்த மாதிரி சுவாமி ஏதாவது சொல்லியிருக்காரு? சுவாமி நாமத்தை எப்பயுமே ரிமெம்பரிங் மை ஃபாதர் இஸ் லைஃப், ஃபர்கெட்டிங் மை ஃபாதர் இஸ் சொன்னதே இல்லை. கவுண்டிங் பற்றி சாமி ஒரு நாள் சொன்னது கிடையாது. இந்த பிச்சைக்காரன் நினச்சிக்கோன்னு சொன்னார். கவுண்ட் பண்ணுறதை பற்றி சொன்னதில்லை, சாண்ட் பண்ணுறதை பற்றி சாமி சொன்னதில்லை. சாமி சொன்னதெல்லாம் ரிமெம்பரிங் மை ஃபாதர், ரிமெம்பரிங் மை ஃபாதர் இஸ் லைஃப், ஃபர்கெட்டிங் மை ஃபாதர் இஸ் டெத், இதைத்தான் சொன்னார். சாண்டிங் மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் லைஃப், நான் சாண்டிங் மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் டெத்துன்னு சாமி சொல்லலை. ரிமெம்பரிங் தான் சொன்னார். அதை ஞாபகம் வச்சுக்கோ, நினைவில் இருத்திக்கோ, உள்ளே இருத்திக்கோன்னு அர்த்தம். சாண்டிங்னா வெளியே கத்துன்னு அர்த்தம். ரிமெம்பர்னா உள்ளே இருத்திக்கோ, உள்ளே நீ நினச்சிக்கிட்டே இருன்னு அர்த்தம்.